ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட நமக்கு தெரியாத சில ஐட்டம் நமக்கு தெரியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அது வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருக்கிறவங்களும் சரி, இது செய்ய தெரியாதான்னுவாங்க. அப்படி ஒரு விஷயந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா, எல்லா ஐட்டமும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, எங்கே எதுக்கு யார் கொடுத்தாலும் சரி, அதை வீட்டில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். அதே டேஸ்ட் வேறு வரைக்கும் விட மாட்டேன். ஆனால் இந்த இடியாப்பம் மட்டும் என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துச்சுங்க. இந்த இடியாப்பத்தை நானும் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஒழுங்காகவே எனக்கு வர மாட்டேங்குதுங்க. என்ன தான் இடியாப்பம் சுட்டாலும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஒரு மாட்டி ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி என்னோடய அரிசி மாவில் தாங்க சில மிஸ்டேக் இருந்தது. அதை நான் இப்போ சரி பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் மட்டும்தான் இறங்காது. எல்லாருக்கும் இடியாப்பம் தேங்காய் பால்லாம் பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவே ஃபுல்லாக சாப்பிட பிடிக்காது இல்லையா? அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு விதம். அதனால் கொஞ்சம் பேருக்கு தேங்காய் பால், கொஞ்சம் பேருக்கு சென்னா மசாலா வச்சுட்டேங்க. காலையில் சாப்பிட்டவங்களுக்குலாம் தேங்காய் பால், நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு சென்னா மசாலான்னு 2 விதமாகவும் செஞ்சாச்சுங்க. சென்னாவும் இடியாப்பமும் நல்லா தான் இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? அதனால் சென்னா மசாலாவும் ட்ரை பண்ணி செஞ்சுட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படிங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்களா? இல்லை தெரியாதது செய்யலையே கேட்டுட்ருப்பாங்களா? நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய்.